அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுக கூட்டணிக்கு வருமாறு தவேக தலைவர் விஜய்க்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுகவை வீழ்த்த வேண்டும் என நினைக்கும் கட்சிகள் ஓரணியில் இணைய வேண்டும் என இபிஎஸ் கருத்து தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், நேரடியாக இந்த அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறதா? முழுமையான விவரங்கள். நம்ம இந்த முக்கியமான விஷயம் பார்க்கணும். தமிழக வெற்றி கழகத்தினுடைய அவங்களுடைய செயற்குழுவோட தீர்மானம் விஜய் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கக்கூடிய நிலையில சுற்றுப்பயணத்தின் போது இந்து நாளிதழுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பேட்டி மிக கவனமாக தெரிகிறது. அதிமுக தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி தொடர்பாக பேசுகிறதா என்ற ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள். இதுவரையிலும் அப்படி எந்த ஒரு கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அதே நேரத்தில் இன்னொரு கேள்வியும் கொடுக்கிறாங்க, நீங்க அவங்களுக்கு கூட்டணிக்கு வாங்கன்ற அழைப்பை கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு, திமுகவை தோற்கடிக்கணும்னு நினைக்கக்கூடிய கட்சிகள் அனைவரும் ஒன்னா வரணும் அப்படின்றத கேட்கிறாங்க. ஒன்னா வரணும்ன்றத அவர் சொல்றாரு. இது தவேகாக்கும் பொருந்துமா அப்படின்னு கேட்கறதுக்கு, விஜயும் அந்த திமுகவை வீழ்த்தணும்ன்றதுக்காகத்தான் களத்துக்கு வந்திருக்காரு. ஆகவே அவருடைய கட்சிக்கும் இது அழைப்பாக இருக்கு அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி பதிலாக சொல்லி இருக்கிறார். அதே போல இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க, நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானுடைய நாம் தமிழர் கட்சிக்கான அழைப்பு எப்படி இருக்கு, அவங்க வருவாங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. ஒரு 2 வியூ இருக்கு எங்களுக்கு. லைக் மைண்டட் பீப்புள்ஸ் பார்ட்டிஸ் மஸ்ட் ஜாயின் டுகெதர் அப்படின்றாங்க. அதாவது இந்த லைன்ல ஒத்து கருத்துடைய அனைத்து கட்சிகளும் ஒன்றாக வரணும் அப்படின்றாங்க. இன்னும் 8 மாத கால அளவு தேர்தலுக்கு இருக்கு. கிளியர் பிக்சர் வில் எமர்ஜ் டு அப்ரோப்ரியேட் டைம் அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்கிறார். ஒரு முழுமையான படம் அந்த சரியான நேரத்தின் போது நமக்கு காட்சிகளாக தெரியும் அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறாரு. தமிழக வெற்றி கழகத்திற்கு நேரடியான கூட்டணி அழைப்பாகவே இதை நம்ம கருதணும். ஏன்னா ஒரு பெரிய நாளிதழுக்கு அவருடைய இன்டர்வியூன்றது ஒரு கடந்து செல்லக்கூடிய விஷயமாக பார்க்க முடியாது. நேரடியாக அதிமுகவின் பொதுச் செயலாளர் தனது சுற்றுப்பயணத்தின் மூலம் திமுக அரசை விமர்சித்ததும் தங்கள் ஆட்சிக்கு வருவதற்கான காரணத்தை சொல்லியும் மக்களை சந்தித்து வரக்கூடியதுதான் மக்களை காக்கும் தமிழகத்தை மீட்போம் என்ற அவருடைய சுற்றுப்பயணம். அந்த சுற்றுப்பயணத்தில் ஒரு முக்கியமான ஒரு பேட்டியாக இந்த பேட்டி பார்க்க முடியுது. ஏற்கனவே நியூஸ் 18 கொடுக்கும்போது நான் இந்த ரகசியத்தை சொல்ல முடியாது அப்படின்றத சொல்லி இருந்தார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் தற்போது எங்களோட கூட்டணி மேலும் பலமாகும்ன்றத போகும் இடமெல்லாம் அவர் சொல்லிக்கொண்டே வர்றாரு. பல கட்சிகள் வரும் என்பதை அவர் சொல்லிட்டு வர்றாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு அவர் சொல்லி இருக்கக்கூடிய இந்த கருத்து ஒத்த கருத்துடைய தவேகாவுக்கும் இது பொருந்தும் அப்படின்றத சொல்றாரு. டிஎம்கே வீழ்த்தக்கூடிய அளவுல தவேகாவுக்கும் இது பொருந்தும். எனவே அவர்களும் கூட்டணிக்கு வருவாங்க, அவருக்கான அழைப்புன்றத இது பொருந்தும் அப்படின்றத. நிச்சயமாக சுபாஷ், நீங்கள் குறிப்பிட்டது போல தவேகாவில் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய்தான் என்று கூறியிருந்தாலும் கூட்டணி தொடர்பான முடிவெடுக்கும் அதிகாரமும் அவருக்கு இருப்பதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதை அவர்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ்.